சென்னையில் வான் சாகச நிகழ்ச்சியை காண வந்த ஒருவர் மயக்கமடைந்து உயிரிழந்ததாகவும் 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இது குறித்தான முழு விவரங்களையும் பகிரலாம். சென்னை மெரினா கடற்கரையில விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க லட்சக்கணக்கான மக்கள் இன்று ஒன்று கூடினார்கள். குறிப்பா 1 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்ற நிலையில இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற 30க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்து ஓமந்தூரா மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 60 வயது மதிக்கத்தக்க ஒருவர் மயக்கமடைந்த நிலையில ஓமந்தூரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில தற்போது உயிரிழந்திருப்பதாகவும் அவரது பெயர் ஜான் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. கொருக்குப்பட்டியை சேர்ந்த அவர் விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்தபோது மயக்கமடைந்ததாகவும் அவரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இது குறித்து திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 30க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்து ஓமத மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் அவர்கள் 4 நபருக்கு உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருவதாகவும் மற்றவர்கள் வீடு திரும்பியிருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காமராஜர் சாலையில் மயக்கமடைந்த ஜான் என்பவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக ஓமந்தார மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில அவர் சிகிச்சை பலனின்றி உயிர்ந்ததாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா 4 பேர் உயிரிழந்ததாக இருப்பவர் 60க்கு அந்த ஜான் மட்டும் உயிரிழந்ததாகவும் 9 பேர் நீர் சத்து குறைபாடு காரணமாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உயிரிழந்த ஜான் குறித்து அவரது குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவித்திருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.